எல்லா தொகுதிக்கும் போற மாதிரி சிவகங்கைக்கு போறேன். நேற்று அங்க கூட சொன்னேன், இதே மாதிரி ஊடக நண்பர்கள்லாம் என்ன கேட்டுட்டே இருப்பாங்க. நேர்போகை பாண்டி எப்படி என்ன 2 மாதத்துக்கு ஒரு ரூபாய் ஒரு நிகழ்ச்சி கூட்டுவாரு. அதனால போயிட்டு இருக்கேன். இப்ப நேற்று எங்க வர மாதிரி தான் அங்கே போனேன். தேர்தலில் போட்டியிடுவதை பத்தி நான் முடிவே செய்யல. ஆனா நான் இந்த தேர்தலில் போட்டியிட வேணாங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனா எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் நான் போட்டியிட வேண்டும்னு என்ன வலியுறுத்தி வர்றாங்க. அவர்களுடைய கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எந்த முடிவு எடுக்கல. அதான் உண்மை. பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பொதுவா இப்ப போதை கலாச்சாரம் இன்னும் பிள்ளைகள் எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற அஞ்சுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் வருங்கால சந்ததியை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும். அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுதான் விமர்சனம். நம்ம அவங்க வச்சாங்கிறத நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதற்கு முன்னாடி இது மாதிரி வெளிநாடு பயணம் போய் முதலீட்டாளர்களை இருந்ததா சொன்னாங்க. அதனால எந்த ரிசல்ட் வந்ததா இது வரைக்கும் தெரியல. யாருக்கும் வேலை வாய்ப்பு வந்ததா? இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும். அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய விருப்பம். அதாவது கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் அமைச்சது தவறில்லை. ஏன்னா அந்த திட்டம், ஏன்னா சென்னையில உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு, வெஹிக்கிள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. பட் அங்க போய் பஸ்ல ஏறி போற அளவுக்கு அதுக்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாம விட்டுருக்காங்க. அதை சரி செய்ய வேண்டும். அது சரி செஞ்சாங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வெற்றிகரமாக செயல்படும். இன்னைக்கு மக்களும் பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்து உரிமையாளர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விரைவாக இதை அரசாங்கம் இதுல சரியான நடவடிக்கைகள் செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்கள் எல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஆயிரம் சொல்லுவாங்க. பட் ஒரு எதிர்கட்சிகளுக்கா நம்ம குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்னை பத்தி தெரியும். சென்னையில நானும் 35 வருஷமா இருக்கேன். இதை மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்திருப்பது தேவையானது தான். எப்படி இப்போ 4 லேன் ஆகிறோம், 6 லேன்லாம் வருது, அது தேவையா? அது மாதிரி. ஆனால் என்ன பண்ணணும், பஸ் ஸ்டாண்ட் அங்கே திறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க பயணிகள்லாம் கஷ்டம் இல்லாமல் அங்கே போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு தொடர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தை இவ்வளோ விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கணும். செந்தில் பாலாஜி எனக்கு பழைய நண்பர். தனிப்பட்ட முறையில் அவர் உடல்நல குறைவில் இருக்காருன்னு தெரியும். மற்றவங்க மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்னா அதை பார்த்து சிரிக்கிற நபர் இல்லைன்னா. ஆனால் இடியோட சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது உங்களுக்கு தெரியும். அதனால அவர் அதெல்லாம் போராடி தான் நீதிமன்றங்கள் மூலம் தான் வெளியில வரணும். அவருக்கு நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பழைய நண்பராக என்னுடைய